வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் 3வது நீதிபதியாக நியமனம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்க புர்வாலா உத்தரவு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில் அதிமுகவின் பொன்விழா மாநாடு. விலைவாசியை கட்டுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகளில் 1.94 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர். தமிழ்நாடு அரசு தகவல். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தாமதமாக பணிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுகாதாரத்துறை செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி உத்தரவு. தன்னாட்சி அங்கீகாரம் பெறும் கல்லூரிகளில் நிதி நிர்வாக குழு கூட்டப்பட வேண்டும். தன்னாட்சி அங்கீகாரம் பெறும் கல்லூரிகளுக்கு புதிய கட்டுப்பாடு வெளியிட்டது அண்ணா பல்கலைக்கழகம். செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்கும் 3வது நீதிபதியாக நீதிபதி சி.வி. கார்த்திகேயனை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி கங்கர் புர்வாலா உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து நமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை கைதை தொடர்ந்து அவருக்கு நீதிமன்ற காவலும் விதிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத காவலில் இருப்பதாக அவரது மனைவி மேகலா ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் நேற்று நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி அமர்வு நேற்று தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கினர். அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தொடர்ந்த மனுவை நீதிபதி பரத சக்கரவர்த்தி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதேபோன்று செந்தில் பாலாஜி கைது சட்டவிரோதமானது என்று கூறி அவரை விடுவிக்க நீதிபதி நிஷா பானு உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் ஆட்கொணர்வு வழக்கை 3வது நீதிபதி விசாரணைக்காக தலைமை நீதிபதியிடம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இவ்வழக்கை விசாரிக்கும் 3வது நீதிபதியாக நீதிபதி சி.வி. கார்த்திகேயனை நியமித்து தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மதுரையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடக்க உள்ள அதிமுக மாநில மாநாட்டிற்கான இலச்சினை வெளியிடப்பட்டது. வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு எனும் இலச்சினையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அதிக உறுப்பினர்களை கொண்ட எதிர்க்கட்சியாக அதிமுக உள்ளதாக தெரிவித்தார். எம்ஜிஆர் தோற்றுவித்த அதிமுக ஆலமரம் போல் தழைத்து நிற்பதாக தெரிவித்த அவர் அதிமுகவில் 1.60 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் 2.5 மாதத்தில் அதிக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்ட பெருமை அதிமுகவுக்கு உண்டு எனவும் கூறினார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி காவிரி விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே உள்ள உறவை சீர்குலைக்கும் வகையில் கர்நாடக மாநில துணை முதல்வர் பேசி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜக உடனான கூட்டணி குறித்து தேர்தல் வரும்போது தெரியப்படுத்துவதாகவும் நேரம் வரும்போது வெளிப்படையாக பேசப் போவதாகவும் கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தாமதமாக பணிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுகாதாரத்துறை செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி எழுதியுள்ள கடிதத்தில் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் குறித்த நேரத்திற்கு வர வேண்டும் என்று சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் அரசு மருத்துவமனை முதல்வர்கள், இயக்குநர்கள், சுகாதார பணியாளர்கள் வெளி நோயாளிகளுக்கான நேரத்தை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புற நோயாளிகள் பிரிவில் பணியாற்றும் பொறுப்பு மருத்துவர்கள் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை கட்டாயம் பணியில் இருக்க வேண்டும் என்றும் பிற மருத்துவர்கள் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பணியில் இருப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளது. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகளில் 1.94 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவவும் பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைக்கும் விதமாக பெண்கள் உயர்கல்வியை பயில்வதற்கு ஏதுவாக புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி
சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் புதுமை பெண் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக இந்த திட்டத்தில் 1.16 லட்சம் மாணவிகள் பயனடைந்த நிலையில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 1.94 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2021-2022 கல்வியாண்டில் 1.12 லட்சம் பேரும், 2022-2023 கல்வியாண்டில் 81,149 பேரும் பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தக்காளி விலையை தொடர்ந்து அதிகரித்து வரும் காய்கறிகளின் விலையினை கட்டுப்படுத்துமாறு தமிழக அரசுக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தக்காளி விலை தாறுமாறாக உயர்ந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் குறைந்த விலையில் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் கிடைக்கும் வகையில் கடைகளின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தக்காளி பதுக்கலை தடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், இனிவரும் காலங்களில் விலைவாசி ஏற்றத்தை அவ்வப்போது கண்காணித்து அதனை தடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கலைஞர் நூலகத்தில் வைக்கப்பட உள்ள லட்சக்கணக்கான புத்தகங்களின் வழியாக கலைஞர் என்றும் புகழப்படுவார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சான் பிரான்சிஸ்கோ பொது நூலகத்தை பார்வையிட்டார். இது குறித்து தனது ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள அவர், சான் பிரான்சிஸ்கோ பொது நூலகத்தை விடவும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிக பெரும் பரப்பளவில் பிரம்மாண்டமாக மிக சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதை எண்ணி தமிழனாக பெருமை அடைவதாக பதிவிட்டுள்ளார். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வைக்கப்பட உள்ள லட்சக்கணக்கான புத்தகங்களின் வழியாக கலைஞர் என்றும் புகழப்படுவார் என குறிப்பிட்டுள்ள அவர், உலகம் போற்றும் நூலகம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில் ஜூலை 15 திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். 7, 8 ஆகிய தேதிகளில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா ஆகிய 4 மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். பயணத்தின் போது 4 மாநிலங்களிலும் 50,000 கோடி மதிப்பிலான சுமார் 50 வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7ஆம் தேதி சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூருக்கு செல்லும் பிரதமர் ராய்ப்பூர் விசாகப்பட்டினம் வழித்தடத்தின் 6 வழி பாதை உட்பட பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு நிறைவு பெற்ற சில திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அதன் பின்னர் ராய்ப்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச உள்ளார். 8ஆம் தேதி தெலுங்கானா மாநிலம் செல்லும் பிரதமர் நாக்பூர் விஜயவாடா வழித்தடத்தின் முக்கிய பகுதிகளில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதைத் தொடர்ந்து கரீம் நகர் வாரங்கல் பிரிவின் 4 வழி சாலைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து ராஜஸ்தானின் அடிக்கல் நாட்டி பல திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். தன்னாட்சி அங்கீகாரம் பெறும் கல்லூரிகளுக்கான புதிய விதிமுறைகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்வதற்காக கடந்த மாதம் 20ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகம் சிண்டிகேட் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் விரிவுரையாளர்களின் சராசரி பணி அனுபவம் 5 ஆண்டுகளாவது இருக்க வேண்டும் என்றும், அனைத்து துறைகளிலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் விகிதம் 1:20 என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னாட்சி அங்கீகாரம் பெறும் கல்லூரிகளில் நிதி நிர்வாக குழு கூட்டப்பட வேண்டும் என்பது உட்பட கூடுதல் விதிமுறைகளும் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதனை பின்பற்றாத கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யும் வகையிலும் இந்த விதிமுறைகளில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகளில் 90 கல்லூரிகள் தன்னாட்சி அங்கீகாரம் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் உள்ள சரத்பவார் இல்லத்தில் நாளை பிற்பகல் நடைபெற உள்ளது. மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் திருப்பமாக எதிர்க்கட்சி தலைவர் அஜித் பவார் மற்றும் மற்ற தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் சிலர் ஆளும் சிவசேனா மற்றும் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளனர். ஆளுநர் மாளிகையில் அஜித் பவார் மற்றும் 9 என்சிபி எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அஜித் பவார் துணை முதலமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் உள்ள சரத்பவார் இல்லத்தில் நாளை பிற்பகல் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாணியம்பாடி அருகே குடிபோதையில் தினமும் மனைவியை அடித்து துன்புறுத்தி வந்த மகனை மருமகளின் உதவியுடன் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியை சேர்ந்தவர் சசிகுமார். இவர் தினம்தோறும் குடித்துவிட்டு வந்து மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல் குடித்துவிட்டு மனைவியை இரவு முழுவதும் சரமாரியாக தாக்கி தகராறில் ஈடுபட்ட போது வீட்டில் இருந்த சசிகுமாரின் தந்தை சுப்பிரமணி மற்றும் மனைவி லட்சுமி ஆகியோர் சசிகுமாரை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் லட்சுமி மற்றும் சுப்பிரமணியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அடுத்த ஸ்ரீ செம்மூனீஸ்வரர் ஆலய வருடாந்திர விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பூவரசக்குடி ஸ்ரீ செந்தலை ஐயனார், ஸ்ரீ சிந்தனை கருப்பர், ஸ்ரீ செம்மூனீஸ்வரர் ஆலய வருடாந்திர விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் நடைபெற்றது. இதில் திருச்சி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டி பந்தயத்தில் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் வண்டியை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பணமும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த பந்தயத்தை சாலையில் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்நிலை சரிபார்க்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்நிலை சரிபார்க்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்கரா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் பழனிக்குமார் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஒருங்கிணைப்பாளர்களின் பணி நியமன ஆணை வழங்க கோரி மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட ஒருங்கிணைப்பாளர்களின் பணி நியமன ஆணை வழங்க கோரி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாவட்ட பொறுப்பாளர் சுகுணா தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்றனர். இதில் அரசு ஊழியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் பூவண்ணன், மாவட்ட துணை செயலாளர் திருமால், மாவட்ட பொருளாளர் ராஜ்குமார், பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காட்பாடி அருகே கால்வாய் பணி முடிக்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கல்புதூர் பகுதியில் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது கடந்த 25 நாட்களாக நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஒப்பந்ததாரரிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வேலூர் சித்தூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்பாடி காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேடு கிராமத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வு பணியில் கிரானைட் கல் தூண் கண்டறியப்பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழாய்வு பணிக்கு 30 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொன்னேரி நீர்வரத்து வாய்க்காலில் 72 சென்டிமீட்டர் அகலம், 76 சென்டிமீட்டர் ஆழம், சுமார் 6.40 மீட்டர் நீளம் வரையிலான கிரானைட் கல் தூண் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவை அரண்மனைக்கு பயன்படுத்தப்பட்ட தூணாக இருக்கலாம் என்றும் முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்ட பின்னரே அவற்றின் முழு விவரம் தெரியவரும் என தொல்லியல் துறை அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். பேரணாம்பட்டு, குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியங்களில் திட்ட பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் குமாரவேல் பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஊராட்சி ஒன்றியம் மற்றும் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்ட பணிகள் மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பேரணாம்பட்டு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சித்ரா ஜனார்த்தனம், பேரணாம்பட்டு நகராட்சி தலைவர் பிரேமா வெற்றிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆற்காடு பகுதியில் பள்ளி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட இளைஞருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் அடுத்த காட்பாடி பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் பள்ளியில் படிக்கும் 16 வயது சிறுமியிடம்
பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு 5 வருடங்களுக்கு பிறகு வேலூர் மாவட்டம் போக்சோ சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்ததைத் தொடர்ந்து வழக்கில் தொடர்புடைய மணிகண்டன் என்பவருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் நீண்ட நேரம் மருத்துவர்கள் செவிலியர்கள் வராததால் நோயாளிகள் பாதிப்புக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பெத்தூர் பகுதியை சேர்ந்தவர் எமிலி ஞானமூர்த்தி. இவர் உடல்நலக் குறைவால் திடீரென மயக்கமடைந்து அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வந்தபோது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீண்ட நேரமாக மருத்துவர்கள் செவிலியர்கள் யாரும் இல்லாததால் மூதாட்டிக்கு சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அவசர சிகிச்சைக்காக வருபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதுமான மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த ராஜ்குமார், திருச்சியை சேர்ந்த கணேஷ்குமார், முரளி, சுரேஷ் மற்றும் ரவிக்குமார் உள்ளிட்ட 5 பேரும் காரில் திருச்சி நோக்கி சென்றுள்ளனர். இந்நிலையில் விராலிமலை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோடு ஆட்டோவின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார் ஓட்டுநர் கணேஷ்குமார் மற்றும் பயணிகள் சுரேஷ், ராஜ்குமார், ரவிக்குமார் ஆகிய 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதில் முரளி என்பவர் ஆபத்தான நிலையில் கொடும்பாளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமத்துவத்தை வலியுறுத்தும் மாரி செல்வராஜின் மாமன்னன் ஒரு அருமையான படைப்பு என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மாமன்னன் படத்திற்கு பல்வேறு தரப்பில் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நடிகர் கமல் உள்ளிட்டோர் மாமன்னன் படத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சமத்துவத்தை வலியுறுத்தும் மாரி செல்வராஜின் ஒரு அருமையான படைப்பு என்று பாராட்டியுள்ளார். மிக சிறப்பாக நடித்திருக்கும் வடிவேலு, உதயநிதி ஸ்டாலின், பகத் பாசில் ஆகியோருக்கு தனது வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் படத்தை பாராட்டிய ரஜினிகாந்துக்கு படக்குழு சார்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். சமத்துவம் போற்றும் மாமன்னன் திரைப்படத்தை பார்த்து அன்போடு வாழ்த்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மாமன்னன் திரைப்பட குழு சார்பில் அன்பும் நன்றியும் என்று ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். அதேபோல் இயக்குனர் மாரி செல்வராஜ் ட்விட்டரில் ரஜினிகாந்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்து 43,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்து 43,680 ரூபாய்க்கும், மேலும் கிராமிற்கு 8 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கத்தின் விலை 5,460 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய் 80 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 75,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மெட்டா நிறுவனம் ட்விட்டருக்கு போட்டியாக த்ரெட்ஸ் என்ற மைக்ரோ பிளாக்கிங் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. சமூக ஊடக தளங்களில் மிகவும் புகழ்பெற்ற ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் கைப்பற்றியதில் இருந்து பயனர்களுக்கு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார். இந்நிலையில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களை நடத்தும் மெட்டா நிறுவனம் ட்விட்டருக்கு போட்டியாக த்ரெட்ஸ் என்ற மைக்ரோ பிளாக்கிங் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலி மூலம் பயனர்கள் தங்களுக்கு பிடித்தமான கணக்குகளை பின்தொடரலாம். இன்ஸ்டாகிராமில் பயன்படுத்தும் அதே பெயரை பயன்படுத்தி கணக்கை தொடர அனுமதிக்கப்படும் என்று மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது சமூக வலைதளத்தை அதிகம் பயன்படுத்துவோர் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும் என்று இங்கிலாந்து வலியுறுத்தியுள்ளது.
ஐநா சபையின் அதிகாரமிக்க அமைப்பான பாதுகாப்பு கவுன்சிலில் தற்போது அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா ஆகிய 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளது. இந்தியா உட்பட 10 நாடுகள் நிரந்தரமற்ற உறுப்பினர் நாடாக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுழற்சி அடிப்படையில் நிரந்தரமற்ற நாடுகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளை நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும் என்று இங்கிலாந்து கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து ஐநாவுக்கான இங்கிலாந்தின் நிரந்தர பிரதிநிதியும் பாதுகாப்பு கவுன்சிலின் ஜூலை மாதத்துக்கான தலைவருமான பார்பரா உட்வார்ட் இந்த மாதத்துக்கான ஐநாவின் செயல்பாடுகள் குறித்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி CV கார்த்திகேயன் 3வது நீதிபதியாக நியமனம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்க புர்வாலா உத்தரவு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில் அதிமுகவின் பொன்விழா மாநாடு. விலைவாசியை கட்டுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகளில் 1.94 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர். தமிழ்நாடு அரசு தகவல். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தாமதமாக பணிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுகாதாரத்துறை செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி உத்தரவு. தன்னாட்சி அங்கீகாரம் பெறும் கல்லூரிகளில் நிதி நிர்வாக குழு கூட்டப்பட வேண்டும். தன்னாட்சி அங்கீகாரம் பெறும் கல்லூரிகளுக்கு புதிய கட்டுப்பாடு வெளியிட்டது அண்ணா பல்கலைக்கழகம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி CV கார்த்திகேயன் 3வது நீதிபதியாக நியமனம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்க புர்வாலா உத்தரவு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில் அதிமுகவின் பொன்விழா மாநாடு. விலைவாசியை கட்டுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகளில் 1.94 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர். தமிழ்நாடு அரசு தகவல். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தாமதமாக பணிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுகாதாரத்துறை செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி உத்தரவு. தன்னாட்சி அங்கீகாரம் பெறும் கல்லூரிகளில் நிதி நிர்வாக குழு கூட்டப்பட வேண்டும். தன்னாட்சி அங்கீகாரம் பெறும் கல்லூரிகளுக்கு புதிய கட்டுப்பாடு வெளியிட்டது அண்ணா பல்கலைக்கழகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.